அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன். இன்றைக்கி நாம் கைமா வடை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் 2 கிலோ மீட் வாங்கி வச்சுருக்கேங்க. அதை மிக்சியில் இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். கைமாக்கு வாங்கிட்டு வந்திருக்கு, அதை இந்த மாதிரி அடித்து எடுங்க. எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது 2 கிலோ மீட்டுக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை அதை பவுட்ரு பண்ணி கலந்தாச்சு. 1/4 மூடி தேங்காய், உங்களுக்கு பொட்டுக்கடலை ஜாஸ்தி வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 10 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதையும் மிக்சியில் அடித்து நம்ம கலந்தாச்சு. நான் 2 கிலோ அளவுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மொத்தமாக ரெண்டும் சேர்ந்து 50 கிராம் இருக்கும். ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி, 5 விரல் கடங்குற மாதிரி புதினா, பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்குங்க. நீங்கள் மசாலாலாம் கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ பார்த்து கலந்துக்குங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி அதுவும் கலந்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் இன்னி கொஞ்சம் மசாலா போடணும். இது கலந்து விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சேர்த்தாதீங்க, நீங்கள் அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. இப்போ நம்ம கைமா உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து நான் உருட்டிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாகவும் போடலாம், இல்லை வடை மாதிரி தட்டி கூட போடலாம். நான் ஒரு 30 பீஸ் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். ஆனால் நான் எண்ணெயில் பொரிக்கும் போது லைட்டாக கொஞ்சம் தட்டி தான் போடுவேன். ஒரு பேன் வச்சாச்சுங்க. நம்ம இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு நம்ம பார்க்குறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த வடையை பாருங்கள், இந்த மாதிரி தட்டி நான் போடுறேன். இப்போ எல்லா கைமாவையும் இந்த மாதிரி தட்டி நான் போடுறேன். இதை போட்டதுமே திருப்பிடாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்சம் வேகட்டும். இப்போது நம்ம திருப்பி போட்டாச்சு. 2 சைடும் நல்லா வேக விடுங்க, கரிஞ்சிட வேண்டாம்.
கொஞ்சம் நல்லா ப்ரௌன் அந்த ரெட்டு கலந்த மாதிரி ஒரு கலர் வரணும். அது வர வரைக்கும் வேக விடுங்க திருப்பி போட்டு. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற அந்த உருண்டையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கைமா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.